அரசு பேருந்து ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அதன் பின்புற டயர்கள் பேரிங்குடன் திடீரென கலன்று விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து ஜூன் 20 அன்று நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் பின்பகுதி பயங்கர சத்தத்துடன் சாலையில் தட்டியதால் பின்னிருக்கையில் பயணித்த 3 பள்ளி மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்துக்கு பின்னால் மற்ற வாகனங்கள் இல்லாததால் பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக அரசு பேருந்துகளின் பராமரிப்பு குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பொதுமக்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் திமுக அரசின் மெத்தன போக்கு மற்றும் பேருந்து பராமரிப்பில் உள்ள குறைபாடுகள் குறித்து கருத்துகள் பகிரப்பட்டு வருகின்றன. காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தின் தொழில்நுட்ப கோளாறு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விபத்து கடையநல்லூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த மாணவர்களின் உடல்நிலை குறித்து மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை.